ராஜ உற்சவம் கலை கட்டியுள்ளது. நம்முடைய தேசிய கொடியும் ரோட்டரி கொடியும் பட்டொலி வீசி பறக்க இதோ மேடையை நோக்கி உங்களுடைய பலத்த கரகொலியோடு மே ரெக்வெஸ்ட் ஆக்டர் மிஸ்டர் YG மகேந்திரன் டு த டயஸ் ப்ளீஸ் sir. வைகோ ஏ மகேந்திரன் அல்லது YG மகேந்திரன் ஒரு பிரபலமான தமிழக திரைப்பட நடிகரும் மேடை நாடக கலைஞரும் ஆவார். அவர் தம் நடிப்பில் நகைச்சுவைக்கும் விஷயத்தை நேராக சொல்லும் பாணிக்கும் பிரபலமானவர். இவர் தமிழ் திரையுலகில் 1970களில் அறிமுகமானதிலிருந்து பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நடித்துள்ளார். 1947ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த இவர் பிரபல நாடக கலைஞர். அவருடைய YG பார்த்தசாரதி அவர்களின் மகன். இவரது குடும்பம் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் குழுவுடன் நெருக்கமாக இருந்தது. இவர் தமிழ் திரையுலகிலும் தெலுங்கு திரையுலகிலும் வெற்றிகரமாக நடித்து வந்துள்ளார். முதலில் நாடக மேடைகளில் நடிக்க தொடங்கிய இவர் நடிகராக மட்டுமல்லாது ஒரு மேடை இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். நகைச்சுவை, துணை வேடம் மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்களிலும் சிறந்து விளங்கியுள்ளார். கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பணியாற்றிய அனுபவம் உள்ள இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்களில் தில்லானா மோகனம்பால், நீயா, பூவெல்லாம் உன் பாசம் உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. நாடக கலை விழாக்களில் கலந்து கொண்டு பல விருதுகளை பெற்றிருக்கும் இவர் தமிழ்நாடு அரசின் கலை இளைஞர் விருது உள்ளிட்ட பல கௌரவ விருதுகளையும் பெற்றுள்ளார். அவருக்கு இந்த ரோட்டரி மாவட்டம் 3231 விருது வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது. மே ரெக்வெஸ்ட் our chief guest DG to kindly award திரு YG மகேந்திரன் அவர்கள். விருது பெற்ற சிறப்பு விருந்தினர் அவர்களை ஏற்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பரீட்சைக்கு நேரமாச்சு சிவாஜியோட பண்ணியிருக்கேன். என்னுடைய சாதனைகளே எதிராக ரொம்ப முக்கியமான சாதனைன்னு என்னை யாராவது கேட்டா, கமலோடு நடித்தது ஓகே, ரஜினியோடு நடித்தது ஓகே, எவ்வளவோ பேரோடு நடிச்சிருக்கேன் ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பின் தெய்வம் என்று நான் சொல்லும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு 33 படம் நடிச்சிருக்கேன். நான் 33 பிக்சர்ஸ், வேறு எந்த காமெடின்னு அவ்வளோ நடித்ததில்லை. அதுதான் எனக்கு பெரிய சாதனை. இந்த அவார்டு எதுக்குன்னா, ரொம்ப நாளாக அதே தொழிலை அலுப்பு தட்டாமல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் தராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அலுப்பு தட்டல, உங்களுக்கும் அலுப்பு தட்டல. மார்க் ஆண்டனி வரைக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த அவார்டு தராங்க. ரோட்டரி என்பது என்றுமே சேவைக்கு பேர் போனது. எங்கள் அப்பா காலகட்டத்திலேருந்து நாங்கள் பல நாடகங்கள், பல நிகழ்ச்சிகள் உங்கள் ஃபண்ட் ரைசிங்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெரிய 3231 எக்ஸலண்ட் டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷனில் என்னையும் கூப்பிட்டு, என்னோடு எல்லாம் ஜாம்பவான்கள் ஒத்தத்தரம் உங்கள் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுவாங்க. இதில் பெருமை என்னென்னா, அவங்க நடிகை லக்ஷ்மி அவர்கள் எனக்கு இளைய சகோதரி. அவங்களும் எங்கள் ட்ரூப்லேருந்து தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே நாடக குழுவிலேருந்து இன்றைக்கி இந்த அவார்டு இங்கே வாங்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் டெல்லி பல தரம் போய் பார்த்துருக்கேன். இந்த அம்மா அடிக்கடி போய் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மை குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் தோட்டா தரணி. கலை என்பது, ஆர்ட் டைரக்ஷன் என்பது வெறும் சும்மா பிரம்மாண்டத்தை காட்டுறது மட்டுமில்லை, கலை நயத்தோடு அதை காட்ட வேண்டும் என்று இந்தியாவுக்கு நிரூபித்தது திரு தோட்டா தரணி அவர்கள். அவரோடு சேர்ந்து வாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. அதை விட இன்னும் பெருமை என்னென்னா, உங்களுக்கெல்லாம் அண்ணாமலை, பாஷான் 2 காவியங்களை கொடுத்த திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சமீபத்தில், இன்னும் 1 மாதத்தில் வரப்போகுது ஒரு படம்,
என்னை முக்கியமான பாத்திரமாக வச்சு நான் போட்ட நாடகம் சாருகேசி என்ற நாடகத்தை அருமையாக இயக்கி கொடுத்திருக்கிறார் அவர். உங்கள் ஆதரவு அதுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல் டைரக்டர். இந்த மாதிரி சாதனையாளர்களோட நானும் இன்னைக்கு உங்களால் கௌரவிக்கப்படுகிறேன் என்பது ரொம்ப நன்றி. முக்கியமாக நன்றி என்னுடைய ஃப்ரெண்ட் ராணிப்பேட் ரொட்டேரியன் சந்திரபாப் அவருக்கு சொல்லணும். அவர் தான் முதல்ல என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னார். என் கணக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறார். நான் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இஸ் மை ஆடிட்டர். அண்ட் ஆல்சோ நம்ம திலீப் அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அருமையாக நாடகம்லாம் போட்டு கொடுத்தா அவருக்கு. இவங்க 2 பேர் வந்து என்னை அப்ரோச் பண்ண போது கண்டிப்பாக இதை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியும் நடத்தி தரேன். இன்றைக்கி சாயந்தரம் நடக்க போகிற இசை நிகழ்ச்சி என்னுடைய ஏற்பாடில் நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதுக்கும் கண்டிப்பாக வாங்க. இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஏன்னா அங்கே ஒருத்தர் ஒரு எல்லோ கோட் போட்டுன்னு கையில் சைலன்ஸோட ஒரு போர்டு நடந்துக்கிட்டே இருக்கார். அவர் எப்போ இப்படி காமிப்பாருன்னு தெரியல. அதனால் இத்தோடு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களின் ஆதரவு இருக்கும் வரை கலைஞர்கள் வாழ்வார்கள். கலைஞர்கள் நல்லபடியாக இருந்தால்தான் ஒரு நாடு நல்லபடியாக இருக்கும். ஸோ எங்களை நல்லா வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.